Hi friends, welcome to TNPSC NP channel. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 Prelims 2021 நடந்த கொஷின் பேப்பர் அதோட ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 12 பார்க்கலாம். நம்ம அன்அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக வந்துட்டு லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. லைவ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டாலும் ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். டெஸ்ட்டு சீரியஸ் குவிசஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட்டை வந்துட்டு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டி அதாவது ஸ்டேட் அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது பார்த்தீங்களா, ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இது வந்துட்டு உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அன்லாக் பிளான் இது மாதிரி காமிக்கும், இந்த மாதிரி. ஓகேங்களா, இதில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டர் அண்ட் இன்வைட் கோட் டு அன்லாக் யுவர் ஃப்ரீ பிளான்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் நான் டைப் பண்ணுற ரெஃபரல் கோடை அந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். POORANIOA பூரண்யா அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோடை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ பிளான் அன்லாக் ஆகிடும். இந்த கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது இல்லாமல் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை அந்த கோட் கொடுத்து அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போயுமே நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறாங்க. டெய்லி T20 சீரியஸ் வந்துட்டு டெய்லி 8 PM கொடுக்குறாங்க டெஸ்ட்டு. இது இல்லாமல் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு இருக்குது, அதாவது அன்அகாடமி ப்ளஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு பே பண்ணி வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு கிராஷ் கோர்ஸ் இருக்குது வெற்றின்னு சொல்லிட்டு, அது ஒவ்வொரு பேட்சாக வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ January 25 ஒன்று இருக்குது, January 23 ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எது வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு Jan 22 ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு சீரியஸ் வந்து சமச்சீர் புக்கில் 6th to 10th வரைக்கும் அந்த புக்ஸில் உள்ள டெஸ்ட்டு சீரியஸ் வந்துட்டு தனியாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதில் எந்த இது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அது மட்டும் கொடுத்து அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ப்ளஸில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒன்று க்ரீன் கலரில் காமிக்குது இல்லையா, அந்த இது வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் உங்களுக்கு என்ன வேணும், 6 months பிளான் வேணுமா, 12 months பிளான் வேணுமா, 24 months வேணுமா, எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா 10% ரிடக்ஷன் கிடைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரண்யா அப்படின்ற என்னோடய ரெஃபரல் கோடை நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது 7,000க்கு நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 6,300 பே பண்ணாலே போதும். சரிங்களா, 10% உங்களுக்கு ரிடக்ஷன் இருக்குது. POORANIOA கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் கோடு கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது அதிகமாக இருக்குது, நான் மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கலாம்னா ஷுர் EMI ஆப்ஷன் இருக்குது. மந்த்லி 500 to 600 தான் வரும். பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது இல்லாமல் ஒரு எக்ஸைட்டட் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன், பார்க்கலாம். இலக்கு அதாவது டெய்லி T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு டெய்லி 8 PMக்கு நடக்குது. 20 questions 20 minutes. அது நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் நீங்கள் வின் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1 month அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பே கிஃப்ட் கார்டு, ஜஸ்ட் 1000 rupees கிஃப்ட் கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்ட் ப்ரைஸ் வந்து அமேசான் பே கிஃப்ட் கார்டு 700 rupeesக்கு கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், உள்ளே போயிட்டு இந்த ஃப்ரீ T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். என்னோடய கோட் பூரண்யா POORANIOA அதை கொடுத்து அன்லாக் பண்ணி இந்த இதை வந்து நீங்கள் வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது அப்படின்னா 1 month அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷனே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ தானே. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மந்த்லி வந்துட்டு ஒரு பர்சனுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 Prelims 2021 கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ. கொஷின் நம்பர் 111. Recording the word fraternity in the preamble of the Indian Constitution. Choose a correct statement.
இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு ஏ, இது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது. நெக்ஸ்ட்டு இது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும். நெக்ஸ்ட்டு இது சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. ஸோ எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் ரீஜனலேஷன் ஏ. அடுத்தது இட் லீவ்ஸ் ரூம் ஃபார் கம்யூனலிசம், அது தப்பு. நெக்ஸ்ட்டு சி, இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் கேஸ்டிசம். ஸோ கேஸ்டிசம் ரீஜனலிசம், அதாவது பிராந்தியவாதம் சாதியவாதத்திற்கெலாம் இடம் அளிக்காது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ அண்ட் சி மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா? வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும்னு சொல்கிறது தப்பு. பி மட்டும் ராங். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 112. அரேஞ்ச் த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். கீழ்கண்டவற்றை வந்துட்டு கால வரிசைப்படுத்த சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம்ப்ரான் சத்தியாகிரகா, நெக்ஸ்ட்டு கேடா சத்தியாகிரகா, நெக்ஸ்ட்டு அகமதாபாத் போராட்டம், நெக்ஸ்ட்டு பைசாகி நாள். ஸோ அவங்களே ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ 1 2 3 4 இதுதான் ஆர்டர். சம்ப்ரான் சத்தியாகிரகா, அடுத்தது கேடா சத்தியாகிரகா, அடுத்தது அகமதாபாத் போராட்டம், அடுத்தது பைசாகி நாள். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 113. நேம் த பயோகிராஃபிக்கல் ஒர்க் ஆஃப் அப்துல் கலாம் ஆசாத் விச் வாஸ் ரிட்டன் டியூரிங் ஹிஸ் இன்டர்மெண்ட் இன் 1916. 1916ஆம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதையின் பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் தஷ்கிரா. ஓகேங்களா? 1916 சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தோட வாழ்க்கை சரிதையின் பெயர் வந்து தஷ்கிரா. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 114. ஹூ ப்ரொடியூஸ் த கிரேட்டஸ்ட் ஒர்க் தர்ஜுமான் Quran, a translation of Quran from Arabic to Urdu. தர்ஜுமான் குரான் அரபு மொழியிலிருந்து உருது மொழிக்கு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு என்ற மிகச்சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 115. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரெக்கார்டிங் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மௌலானா பார்க்கலாம். ஹி வாஸ் born in கல்கட்டா. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து கல்கட்டாவில் பிறந்தார்னு சொல்கிறாங்க. அது தப்பு. ஃபஸ்ட்டே தப்பு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹி வாஸ் த எடிட்டர் ஆஃப் மேகசின் ஹால்ட் லிசான் உல் சித்திக். இவர் லிசான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியர் ஆவார். அது கரெக்ட். அபுல் கலாம் ஆசாத் தான் லிசான் உல் சித்திக் அப்படின்ற பத்திரிகையோட பதிப்பாசிரியர். கரெக்ட். நெக்ஸ்ட் இவர் அல்-கிலால் என்ற இதழை வெளியிட்டார். அதுவும் கரெக்ட் தான். ஹி பப்ளிஷ்ட் அ ஜேர்னல் நேம்லி அல்-கிலால். கரெக்ட். நெக்ஸ்ட் ஹி வாஸ் எலெக்டட் த பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1923 அண்ட் 1940. இவர் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு 1923 1940ஆம் ஆண்டுகள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவும் கரெக்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அவர் கல்கத்தாவில் பிறந்தார்னு சொன்னது மட்டும்தான் தப்பு, மிச்சம் எல்லாமே கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 2 3 அண்ட் 4 சரியானவை, 1 மற்றும் தவறானது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 116. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டே வாஸ் நேம்டு டு செலிப்ரேட் த ரிலீஸ் ஆஃப் பிபின் சந்திரபால் பை ஸ்வதேஷி லீடர் ஆஃப் தமிழ்நாடு? கீழ்கண்ட எந்த நாளாக பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டனர்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, சுதேசி தினம், சுயராஜ்ய டே. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அந்த சுதேசி தினத்தை தான் வந்துட்டு பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளான அந்த இதை வந்துட்டு தமிழக சுதேசி தலைவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்ட நாளாக வந்துட்டு சுதேசி தலைவர்கள் வந்துட்டு பெயரிட திட்டமிட்டாங்க. அது என்னன்னு பெயரிட நினச்சாங்க அவர் விடுதலை செய்யப்பட்ட நாள் அப்படின்னா சுதேசி தினம்னு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 117. which one of the statement is correct recording பாரதியார்? பாரதியாரை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எவை? இதுக்கு ஆன்சர் ஒன்று பார்க்கலாம். பாரதியார் பார்ட்டிசிபேட்டட் in the Indian National Conference at காசி in 1905. பாரதியார் 1905 காசியில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கருத்தரங்கில் கலந்து கொண்டார். அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு in 1906 he started பால பாரத சபா at சென்னை. அவர் 1906 பால பாரத சபா அப்படின்ற அமைப்பை வந்து சென்னையில் ஏற்படுத்தினார். அதுவும் கரெக்டு.
Next, he participated Surat Congress in 1907 along with VOC. அவர் 1907ஆம் ஆண்டு சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் வஉசியுடன் கலந்து கொண்டார். அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட், ஹி கம்போஸ்டு த போயம் வங்கமே வழியவே. வங்கமே வழியவே அப்படின்ற பாடலை வந்துட்டு இவர் இயற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு. ஸோ த கேன்சர் ஆப்ஷன் பி 1 2 3 4 ஸ்டேட்மெண்ட் 4மே வந்துட்டு கரெக்டு. பாரதியார் பற்றி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 118. த எடிட்டர் ஆஃப் தமிழ் டெய்லி குடியரசு தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர். இது கேன்சர் ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 119. நேம் த பர்சன் ஹூ த்ரூ அ பாம்ப் அலாங் வித் பகத்சிங் ஆன் த சென்ட்ரல் அசம்பிளி இன் டெல்லி. டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது வந்து பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பட்டுகேஷ்வர் தத். பட்டுகேஷ்வர் தத். ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர், பட்டுகேஷ்வர் தத். Next, question number 120. Rabindranath Tagore renounced his knighthood in protest against. Rabindranath Tagore எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.